கவன ஈர்ப்பு அரசின் கவனத்தை ஈர்க்கலாம். பாட்டுக்கு பாட்டு. முதலில் உங்கள் அபிமான பாடலை பாட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல் இருக்கு. நீ தாளத்தட்டி கெடுத்துறாத, பாடு பாயே. ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அருமை அருமை அருமை. சங்கீதத்துல உங்களுக்கு முன்னனுபவம் உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். முதல்ல மனுஷனா மாறுங்கடா. இந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட் போடாதுன்னு சொன்ன கேட்டியா? இந்த நாயால நான் இந்த நாய்கிட்ட மாட்டிட்டேன். முதலமைச்சருடைய எண்ணத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முதலமைச்சருக்கு பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காது. நம்மளுடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை போல இல்ல. மாமா, இவனை நீ போடுறியா இல்ல நான் போட்டல்டா? முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்பதை சொன்னால் பரவாயில்லை, மற்ற முதலமைச்சரை போல் இல்லை என்றெல்லாம் தேவையில்லை. எங்களுடைய முதலமைச்சர் இந்த மாதிரி பேசினா உடனடியாக நீ இது மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு, சபையிலே சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பாருங்க. நான் ஏற்கனவே பல முறை எதிர்கட்சி வரிசையில் இருந்த போதும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நேரத்திலும் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, கேள்வி நேரத்தை அதற்காக மட்டும் பயன்படுத்துங்கள். புகழ்வதற்கோ அல்லது பெருமைப்படுத்தி பேசுவதற்கோ பயன்படுத்தி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஆளுங்கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவது, கேள்வி நேரத்தில் வேற எதை பற்றியும் பேசாமல் புகழ்ந்து கொண்டிருக்காமல் கேள்வியை மட்டும் கேளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி. த்ரிஷா டெப்டி சிஎம் ஆனா நீங்க ஒத்துப்பீங்களா? நல்ல அறிவாளியான பெண், தைரியமான பெண், கிட்டத்தட்ட பெண் சிங்கம் சொல்லுவேன். கண்டிப்பா ஜெயிச்சு வரும். பெண்கள் அத்தனை பேருமே ஆதரவு தருவாங்க. நானும் அவங்களுக்கு ஆதரவு தருவேன். என்னது என்னைக்கு இல்லாம நம்ம நாய் என்னைக்கு இப்படி குலைக்குது? ஆண்டி வளர்த்த வளர்ப்புல பையன் போக்சோ கேஸ்ல இப்ப புழல் ஜெயில இருக்கா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஆண்டி என் தாவேகாக்கு இவ்வளவு சொம்படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பையனை எப்படியாவது வெளியே எடுத்துடலாம். தாவேகாக்கு சொம்ப அடிச்சு நம்ம எப்படியாவது நம்ம புள்ளைய வெளியே எடுத்துடலாம். டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. ஏன்னா புள்ள தானே சோர்ஸ் ஆஃப் இன்கம். இதுவே இல்லன்னும் போது ஒண்ணு தாவேக பேசினா காசு வரும், இல்லைன்னா தாவேகாக்கு பேசி தம் புள்ளைய வெளியே எடுத்துலன்னு இந்த பொம்பளை பாத்துட்டு இருக்கு. வக்கமாக இல்லை அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். இத்தனை வருஷம் இந்த சினி இண்டஸ்ட்ரீஸ்ல 15 வருஷம் 20 வருஷத்துக்கிட்ட இருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வா வந்து நில்லுங்கிற தைரியத்துல நிக்குது இல்ல, தாராளமா நிக்க வைக்கலாம். இந்த சிஎம், இந்த டெப்டி சிஎம் மாத்திரம் கிடையாது, இதுக்கு மேல பதவி இருந்தா கூட அவங்களால செய்ய முடியும். மனுஷ போலி நோட்டு தயாரிக்கிறேன், ஆனா நோட்டு போலி மனுஷனையே தயாரிக்க. முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கும் போது முன்னாடி வந்து உட்காருது, எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காருன்னு அர்த்தம். அப்ப இவருக்கு சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். டேய் அப்பா, பொம்பளை சோக்கு கேக்குதாடா உனக்கு? பொம்பளை சோக்கு இங்க நீ பெத்த பிள்ளை 5க்கு 10க்கு அழுக்கல புரண்டு சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கா. சிலுக்கு கேக்குதாடா உனக்கு? சிலுக்கு வரம்போக்கு பண்ணாட நாய். டேய் டென்ஷன் கொடுக்காதடா. நீ குடுக்குற டென்ஷன்ல ஒரு கையும் காலும் இழுத்துக்கிட்டு நடக்க முடியலடா. நானும் ஒரு சம்சாரி, என் வீட்டுல 2 வச்சுக்கிட்டு நான் ஒருத்தன் சைட்ல இருந்தா சும்மா இருப்பாங்களா? அது நியாயமா? அசிங்கம் இல்ல? அதான் பழமொழி சொல்லுவாங்க, பன்னியோட சேர்ந்த கண்ணும் கெட்டு போகும்னு. அது சரியா போச்சு. ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. சேலம் அருகே சமூக நீதி மாணவியர் விடுதியில் மது கொடுத்து 2 மாணவிகளுக்கு பாலியல் வன்முறை நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல, போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? இங்க கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? பாரதேசி பண்ணாட. நாயும் நல்லா பெக்கடிக்கிறாயா? பாலிருக்கி மணப்பாற மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. அருமை அருமை அருமை. நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம். ஏன் பரவாயில்ல குத்துறீங்க?
வாசிக்கிற சரியில்லை வயிற்று தாண்டா குத்துவேன். என்ன வாசிக்கிறேன்? நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். சரி, ஃபன்னா சொல்றேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்ல காரும் இல்ல. இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கு. ஏன்னா நான் ட்ரெயின்ல தான் வரேன் அங்கிருந்து இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்க? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டுலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னாடி இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். மொத்தமா ஏழைங்களே. இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போகலாம். மக்களுக்கு நலன் செய்யறேன்னு வந்தீங்களா இல்ல எம்எல்ஏக்கு நலன் செய்யறேன்னு வந்தீங்களா? இந்த நேரத்துல இது ஒரு தேவையில்லாத விஷயம் தானே. எவ்வளவு பேர் பிரிவிலேஜ் தானே இருக்காங்க. ஒண்ணுமே இல்லாம நடக்க வழி இல்லாம கூட யாருமே இல்ல. இது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல நாட்டை சரி பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்க எதுக்கு முதலமைச்சரா வந்தீங்க? எதுக்கு ஆட்சி அமைச்சீங்க? மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு தானே அமைச்சீங்க. மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணாம நாங்க எம்எல்ஏக்கு பண்ணுவோம்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரியே கிடையாது. சுத்தமா வந்து அக்செப்டபிள் விஷயமே கிடையாது. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. எல்லாரும் பிரிவிலேஜா இருக்கவங்கள பிரிவிலேஜ் ஆக்குறது மட்டும் தான் அவங்க வேலையா இருக்கே தவிர ஒரு அடிப்படையே வசதியே இல்லாத ஒருத்தவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுமான்னு கேட்டா இல்ல. உணவு பிரச்சனை பிரசிடென்சி கல்லூரியில் அவ்வளோ இருக்கு. அதை வந்து பார்த்து சரி பண்ணுவோம். இல்லை அந்த மாதிரி ஒரு தேவையான விஷயத்துக்கு வந்து சரி பண்ணுவோம், பட்ஜெட் ஒதுக்குவோன்னு கேட்டா இல்லை. சோறு தானே திங்கிற இப்போ எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு. இளைஞர்கள் அவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அவங்களோட அடிப்படை பிரச்சனை அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ அதுக்கு நம்ம எவ்வளோ நிதி ஒதுக்கலாம்? அதுக்கு இன்னும் ஃபர்தராக என்ன பண்ணலாம்? அதுக்கான இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைசேஷன் வந்து எல்லாமே கொண்டு வரணுன்றது தான் உண்மையான ஒன்று. பட் அதெல்லாம் பண்ணாமல் ஒரு தேவையில்லாத வந்து ஒரு முட்டாள்தனமான நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வராங்கன்றதுதான். அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கைய வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நெத்திக்கு நேரா கொஞ்சம் தெரியுதா? அப்பா அம்மா இவங்க கூட ஆனா கொன்னால கொன்னுடா சார். வேற நடத்துங்க சார். பாதில எல்லாம் போக கூடாது. வேற அவன் கட்டி என்ன சார் நாட்டுல வரானே? என்ன சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? என்ன வார்த்தை அது? இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கைய வாங்கிட்டு வராரு. வெறுப்பாலே அடிப்பேன். ஜோ, நீ சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய்யா? நேரடியான ஒளிபரப்பு பத்திரிகையில தான் வராம இருக்குமே தவிர நேரடியா ஒளிபரப்பாயிருக்கு. எங்களுடைய முகத்தை காண்பிக்கவில்லை என்றெல்லாம் சட்டமன்றத்தில் எவ்வளவோ நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எவ்வளவோ காரசாரமான விவாதங்களை நடத்தி இருக்கிறோம். ஆனால் திறந்தாழ்ந்து என்றைக்கும் போனதில்லை. நீங்கள் மக்கள் பார்த்துக் கொள்ளட்டும். யார் இங்கேயும் காமிங்க அங்கேயும் காமிங்க. மக்கள் தீர்ப்பு சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அமைச்சர் நீங்க வந்து எதை அநாகரிகமானலாம் பேசாதீங்க. அதெல்லாம் சரியா இருக்காது. எங்க ஏரியால வந்து எங்க ஆளைய அடிச்சு போட்டு அப்படியே ஓடி போயிடலான்னு பாக்குறீங்களா? அது இந்த ராகுல் இருக்கிற வரைக்கும் நடக்காது. திமுக எப்படி விழுமோ விழுந்த வேகத்திலே அப்படியே ஒரு லிட்டர் பாலுக்கு கொள்முதல் விலையாக 35 ரூபாயும் மாநில ஊக்கத்தொகையாக 1 லிட்டர் பாலுக்கு 3 ரூபாயும் ஆக மொத்தம் 1 லிட்டருக்கு கொள்முதல் விலை 38 ரூபாய். 5/11/2022 5/11/2022. அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. 5/11/2022 இருந்து பால் கொள்முதல் விலை 38 ரூபாயா உயர்த்தப்படல. 5/11/2022 பசும்பால் கொள்முதல் விலை அப்படிங்கிறது 32 ரூபாயிலிருந்து 35 ரூபாயாகவும், எருமைப்பால் கொள்முதல் விலை 41 ரூபாயிலிருந்து 44 ரூபாயாகவும் தான் உயர்த்தப்பட்டுச்சு. 18/12/2023 தான் கூடுதலா 3 ரூபாய் ஊக்கத்தொகையும் சேர்த்து 35 ரூபாயா இருந்த பசும்பால் கொள்முதல் விலை அப்படிங்கிறது 38 ரூபாயாகவும், எருமைப்பால் கொள்முதல் விலை 44 47 ரூபாயாகவும் உயர்த்தப்படுது. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பு? ஆட்சிக்கு வந்த உடனே 2021 விற்பனை விலையில லிட்டருக்கு 3 ரூபாயுமே குறைக்கப்படுது. அப்படி பேசிக்கான டீடைல்ஸ் ஆது தெரிஞ்சுட்டு முதலமைச்சருக்கு எழுதி கொடுக்கறவங்க எழுதி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லங்க, எங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். தாவேகாவால் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அதனை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது. தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் தடையாக இருந்தார்கள் என்கிற களங்கமும் எங்கள் மீது வந்துவிடக் கூடாது. இந்த 2 காரணங்களுக்காக நாங்கள் வெளியிலிருந்து அவர்களை ஆதரிக்கிறோம். அவ்வளவுதான். நிறைய பேர் திமுகவை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள் ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கிறது பிடிக்காது, இந்த நிலத்தில் இருந்து குழந்தைகள் படிச்சு பெரியாளாகி IAS IPS டாக்டர்னு ஆகிறது பிடிக்காது, சமூக நீதி பிடிக்காது, சமத்துவம் பிடிக்காது, கோல் உள்ள எல்லாரும் போறது பிடிக்காது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது, ஒற்றுமை பிடிக்காது, தமிழ் மொழி பிடிக்காது, தமிழ்நாடோட வளர்ச்சி பிடிக்காது. தாவேகா கூட்டணியிலே அங்கம் வைக்கிறோம் அப்படிங்கறத நேற்று என்ன செஞ்சிட்டாரு?
உடைச்சிட்டாரு. இல்ல அதன் மூலமா திமுக அணி இல்லைங்கிறத உறுதிப்படுத்திட்டாரு. அதான் அவர் சொல்றாரு. அதான் அர்த்தம் சார். ஒரே டயத்துல ஒருத்தர் 2 கூட்டணியில் இருக்க முடியல சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.